இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. சொல்லுங்கள், நான் அவரோடு கூட இருக்கிறேன். ஒன்றும் எங்களை பிரிக்க முடியாது. அவருடைய பிரசன்னம் என்னை ஆளுகை செய்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கவனிக்க போகிற அருமையான சப்ஜெக்ட் என்னென்னா யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. போன வாரங்களில் உபாகமத்திலிருந்து பார்த்தோம். இந்த வாரம் யாத்திரையாகமத்திலிருந்து பார்க்குறோம். நிறைய பழைய ஏற்பாட்டு காரியங்களை பார்ப்போம். பிறகு புதிய நிறைய காரியங்கள் நம்ம ஒரு சில காரியம் நம்ம தெரிந்திருந்தாலும் அதில் நிறைய உண்மைகள், சரித்திர சீக்ரெட்ஸு ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் அந்த வசனம் 5ஆம் வசனம் 6, 7 வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை மீறுதல்கள் பாவத்தை மன்னிக்கிற தேவன், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல், குற்றவாளி செய்கிறவனை குற்றமற்றவனாய் விடாமல், பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும், பிதாக்கள் மிக மிக ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். நம்ம தவறு செஞ்சோன்னா நம்ம எத்தனை தலைமுறைகள் அந்த தவறுகளை தேவன் கேட்கிறார். பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் 3-4 தலைமுறைகள் மற்றும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனங்கள்ல கர்த்தர் 4 பகுதிகளை நமக்கு இன்றைக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த செய்தியினுடைய தலைப்பு மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் க்ளோரி, மகிமையின் வெளிப்பாடு. ஹல்லேலூயா. மகிமை என்றால் என்ன? எப்படி தன்னுடைய மகிமை பார்க்க வேண்டும்? செங்கல் பிறந்து மகிமையா? ஓகே, சரி. செங்கல் பிறந்து மகிமைன்னு ஐசக் சொல்கிறார். வேறு யார் என்ன சொல்லுங்க? மகிமைன்னா என்ன? மகிமை நிறைய முறை நம்ம கேட்டிருக்கோம். இந்த மகிமைன்னா என்ன? க்ளோரி அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவன் தன் மகிமையை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு என்ன அர்த்தம்? வல்லமை, வெரி குட். வல்லமை, பராக்கிரமம், வெரி குட். வல்லமை, பராக்கிரமம், கேரக்டர், ஒரே வார்த்தை கேரக்டர். அவருடைய குணநலங்களை வெளிப்படுத்துகிறார். குணநலங்கள் எப்படிப்பட்டது? ஒரு செங்கடலை 2ஆய் பிளக்கத்தக்கதாய், காற்றையும் கடலையும் அதட்டத்தக்கதாய், ஹல்லேலூயா, வானத்தையும் பூமியும் ஆண்டவர் ஆளுகை செய்யத்தக்கதாய். அப்போ அவருடைய வல்லமை, பராக்கிரமம். ஒரு கிங் இருக்கானா, அந்த நாடுகளெல்லாம் ஜெயிச்சோம், நிறைய நாடுகளை ஜெயிச்சானா அவன் பேர் என்ன? க்ளோரியஸ் கிங், மகிமை உள்ள ஒரு ராஜா அப்படின்னு சொல்லுவான் பாரு. க்ளோரியஸ் கிங் எப்போ வருவார்? அலெக்சாண்டர் தி கிரேட் நிறைய ராஜ்யங்களை ஜெயிச்ச உடனே அவனை என்ன சொல்லுவாங்க? கிரேட், க்ளோரி. அப்படி கடவுளுக்கு யூஸ் பண்ணுற வேர்டு க்ளோரி, க்ளோரியஸ் கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு எப்படிப்பட்ட கிங்? ஒரு க்ளோரியஸ், தன் கேரக்டரை வெளிப்படுத்து, அவருடைய ஒர்க்ஸ், அவருடைய கிரியைகளை வெளிப்படுத்துகிறது. அதுதான் ஆண்டவர் க்ளோரி என்ற வேர்டு. அப்போது இவன் சொல்கிறான், ஆண்டவரே உம்முடைய மகிமையை எனக்கு வெளிப்படுத்தும், பார்க்கணும் ஆண்டவரே, நம்முடைய கேரக்டரை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறான். சரி, வாசிங்க. அந்த வசனம் வாசிச்சிங்க இல்லையா? இல்லை 4 காரியங்களை நம்ம இன்றைக்கி பார்ப்போம். முதல்ல அவன் அருமையான மோசே தேவனுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கின்றான். ஹல்லேலூயா. காட்ஸ் பிரசன்ஸ் அவன் என்ஜாய் பண்ணுறான், வாஞ்சிக்கின்றான். தேவன் இந்த பிரசன்னத்தில் அவனை கொண்டு வர 40 நாட்கள் அவன் என்ன பண்ணுறான்? அவன் தேவனுடைய சமூகத்தில் தரித்திருக்கான். அவனோடு கூட பேசுகிறான், ஆண்டவரோடு கூட பேசுகிறான். ஆண்டவரோடு அவனும் தங்கிடுறான், இவரும் தங்கிடுறாரு பாருங்க. அவரோடு ஒரு மனுஷனோட 40 நாள் அவர் தங்கிடுறாரு. இவனும் என்ன பண்ணுறான்? 40 நாட்கள் இயேசு தேவனோடு கூட தங்கி விடுகிறான். காட்ஸ் பிரசன்ஸை அவன் வாஞ்சிக்கிறான், அந்த பிரசன்ஸ் அவன் காண்கின்றான். 2வது தேவனுடைய இரக்கத்தை வாஞ்சிக்கின்றான். ஆண்டவர் இரக்கமுள்ளவராக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவர் இரக்கம் இல்லைன்னா அவன் உயிர் வாழ முடியாதுன்னு நினைக்கிறான். அந்த இரக்கத்தை தேவன் அவனுக்கு காண்பிக்கிறார். அந்த இரக்கம் என்ன நடக்குது சொல்கிறாரு? அந்த இரக்கத்தையும் அந்த தயவையும் என்ன பண்ணுவேன்? நான் தலைமுறை தோறும் கொண்டு வரேன். தேவன் என்னுடைய தலைமுறை, அடுத்த தலைமுறைக்கு நான் கொண்டு செல்வேன். நீங்கள் இரக்கத்தை பற்றினா 1000 தலைமுறை, பாவம் செஞ்சீங்கன்னா 3-4 தலைமுறை
நான் உன்னை விசாரிப்பேன்னு சொல்கிறார். அப்போ அந்த தலைமுறைகள், நீங்கள் செய்கிற ஊழியங்கள், நீங்கள் செய்கிற ஆண்டவருடைய ஜபங்கள் எல்லாம் என்ன பண்ணும்? 1000 தலைமுறை. அப்படின்னா எப்படி 1000 தலைமுறைனா எப்படி? 1000 தலைமுறைனா இப்போ நீங்கள் தேவனுடைய பிள்ளையாக இருக்கீங்க, தேவனுடைய பிள்ளையாக இருந்து வயசாக போது மறிச்சிடுறீங்க. மறிச்ச உடனே ஆண்டவர் வருகையில் கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை வருகையில் அவர் உயிரோடு கூட எழுப்புவார். உயிரோடு கூட எழுப்பி 1000 வருஷங்கள் அவரோடு கூட ஆளுகையை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்போ 1000 வருஷங்கள் தேவன் உங்களோடு கூட இருப்பார். அதனால்தான் அந்த சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதற்காக தான் நாம் என்ன பண்ண வேண்டும்? தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அப்போது அந்த சந்ததியுடைய ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரிக்கிறோம். காட்ஸ் இன்ஹெரிட்டன்ஸ். தேவன் அந்த சந்ததியின் சுதந்திரத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. அப்போது மோசேக்கு இந்த சுதந்திரத்தை அருமையாக கர்த்தர் கொடுத்துட்றாரு. பழைய ஏற்பாட்டில் அவன் என்ன செய்கிறான்? புதிய ஏற்பாட்டில் இயேசுவோடு கூட மறுரூபமலையிலே காணப்படுகிறான். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அட்லீஸ்ட் சர்ச்சிலேயாவது காணப்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 4 காரியங்களை தேவன் இன்றைக்கு 2 காரியங்களை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸோடஸ் 34 5ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை 34:5 வாசிப்போம். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி. Now the Lord descended in the cloud and stood with him. ஆண்டவர் மேகத்திலே இறங்கினார். இறங்கி அவனோடு கூட நின்றார். அவனோடு கூட நின்றார். யார் உங்களோடு கூட நிற்பார்? உன்னோட அப்பா அம்மா, பிறகு உன்னுடைய நண்பர்கள் இருந்தால் உன்னோடு கூட கணவன் மனைவி கூட யார் நிற்பான்னா நமக்கு நெருக்கமானவர்கள் நம்மோடு கூட நிற்பார்கள். அதுபோல் ஆண்டவருக்கு இந்த மோசே எப்படி பண்ணுறான்? நெருக்கமாய் மாறி விடுகின்றான். நெருக்கமாய் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறத பற்றி நான் சொல்ல, நான் என்ன சொல்கிறேன்? உங்களோடு கூட தோள் கொடுக்கிறவர்கள், உங்களுடைய பாரங்களை சுமந்து கொள்கிறவர்கள், உங்களுடைய ஃபீலிங்ஸு, அந்த ஹார்ட் ஃபீலிங்ஸ் எல்லாம் சுமந்து கொள்கிறவர்கள், ஏற்றத்தாழ்வுகளை சுமந்து கொள்கிறவங்க, நேசிக்கிறவங்க, அன்பு செலுத்துறவங்க உங்களோடு கூட நிற்பார்கள். அப்போது ஆண்டவர் தேவன் என்ன பண்ணுறாரு? இந்த மோசையோடு கூட நிற்கிறத பார்க்கணும். இறங்கி வந்தான். டிசண்டன்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய கடவுள் ஒரு மனுஷனுக்காக பூமிக்கு இறங்கி வருகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் இறங்கி வருது எப்படி வர்றாரு? ஒரு மேகமாக காணப்படுறார். லைக் எ கிளவுட் இ டிசண்டட். ஒரு மேகமாக காணப்படும். மேகம் என்ன பண்ணும்? சப்போஸ் மேகம், வெரி குட், நல்லவார். மேகம் அப்படி இறங்கி வருதுன்னா என்ன செய்யும்? உங்களை மூடிடும். யார் மேகத்தை பார்த்துருக்கீங்க? இங்கே பார்க்குற மேகம் இல்லைம்மா, நான் சொல்ல மலை மேலே இருக்கும் பொழுது, நல்ல உயர்ந்த மலைக்கு நல்ல 7000 கிலோமீட்டர் நீங்கள் மேலே போனீங்கன்னா 8 வருஷம் அந்த மேகம் உங்களை மூடுறது. இந்த மேகத்தை தூரத்துலேருந்து பார்க்குறதுல சொல்ல நான் சொல்கிறது இந்த ஃபீலிங். அப்படின்னா ஒரு தாராக வாழைப்பழம் தோலுது. திருநெல்வேலி சைடு போனால், நாகர்கோவில் சைடு போனால் ஒரு 15 வெரைட்டி வாழைப்பழம் தொங்கிட்டு இருக்கும் பாரு. 15 வெரைட்டி இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகழகாக இருக்கும். அந்த ரெட்டு பனானா, நேந்திரங்காய் பனானா, அதுக்கப்புறம் சின்ன இலக்கின்னு ஒரு பனானா, என்னென்ன வெரைட்டி அக்காப்பா. உலகத்தில் எங்கேயும் பார்க்காத பனானாஸ் வந்து நாகர்கோவில் சைடு, திருநெல்வேலி சைடு, அந்த சைடு, திருநெல்வேலி கூட இல்லை, நாகர்கோவில், திருவேண்டரம், அதில் வந்து பார்க்க எனக்கு அப்படியே ஆசையாக பார்த்துக்கிட்டே போன ஒன்றும் சாப்பிட முடியுது. எல்லாத்தையும் பார்க்கும் அப்படின்னு சொன்னான். அப்புறம் வந்து ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு பழம் இருக்குதான் வாழைப்பழத்தில், அந்த பழம் வந்து சுகரே வராது அப்படின்னு சொன்னார். அப்படியா, ஒரு தார் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு. அவர் போயிட்டு, பாஸ்டர் இன்றைக்கி அந்த இது வரலையா? சரி, நம்ம கொடுத்து வைக்கல. சரி கவனிங்க, அது வயிற்று வலி அது போல இப்படி அப்படி அந்த அது அப்போ எப்போ தெரியும் அப்படின்னா, டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருந்தாலும் பனானா ஒரே ஒரு குவாலிட்டி, ஆனால் டேஸ்ட் டிஃபர் ஆகுது பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. ஒவ்வொரு டேஸ்ட்டும் டிஃபர் ஆகுது. அதே மாம்பழம் பார்த்திங்களா, எவ்வளோ வெரைட்டி வருது. பங்கனப்பள்ளி இருக்குது, இம்மா பசந்த் இருக்குது, எல்லா வெரைட்டி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு வெரைட்டிலையும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட். ஒரே மாதிரி தான் இருக்குது, ஆனால் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது பாரு. அதுபோல் 1000 மக்கள், 10,000 மக்கள், லட்சம் மக்கள், கோடி மக்கள் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை ருசி பார்ப்பது தனித்தன்மை வாய்ந்தது. ஹல்லேலூயா. என் இயேசு ராஜா, சாரோனின் ரோஜா,
உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ராஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். எல்லாம் சேர்ந்து பாடுங்க. அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். இயேசு ராஜா அசரி நல்லா பாடுங்களே. ராஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அருளும். கடலில் நுவான் கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகே சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலின் வாழ்வில் கலங்கும் என் படகே சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாயும். கடலினை கண்டித்த கர்த்தர் நிரல்லவோ கடவாத எல்லை என் வாழ்வில் தாயும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். என் இயேசு ராஜா சாரோனின் ரோஜா உம் கிருபை தந்தாலே போதும். அலைமோது வாழ்வில் அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல அலைமோதும் வாழ்வில் அலையாமல் செல்ல உம் கிருபை முன் செல்ல ஹalleluya. சரி, அது போல அந்த மேகம் வந்து இறங்கி வரும்பொழுது ஒரு ஃபீலிங் அவனுக்கு வருது. ஹalleluya. ஆண்டவருடைய பிரசன்னத்தை காண வேண்டும் என்று மோசே மிக மிக ஆசைப்படுறான். அவருடைய முகத்தை பார்க்கணும்னா அடுத்து அவனுக்கு ஒரு பெரிய காரியம். ஹalleluya. ஹalleluya. லெக்சரர் லெக்சரர் வந்து ஸ்பீக்கர் வச்சுருக்காங்க கிளாஸ் ரூமில். ஸ்பீக்கர் வச்சு கிளாஸ் ரூமில் திடீர்னு காலையில் 9 மணிக்கு வந்து ஃபஸ்ட்டு கிளாஸ் ஆரம்பிக்குது. அங்கேருந்து லெக்சர் பேசுகிறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களாம் வந்துட்டிங்களா? வந்துட்டோம். யார் வரல? ஆப்சண்ட் யார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் அட்டெண்டன்ஸ் எடுங்க. உடனே எல்லோரும் எஸ் மேம், எஸ் மேம், சார், எஸ் சார் சொல்கிறாங்க. கடைசியில் ஆப்சண்ட் யார் சொல்கிறாங்க. எல்லாம் சொல்லி முடிக்கிறாங்க. அப்புறம் நீங்கள் வந்து இன்றைக்கு சப்ஜெக்ட் அப்படின்னா ஐசோடோப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சப்ஜெக்ட் பேசுகிறாரு. இது மாதிரி ஒரு மாதமாக சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆசை இருக்கும்? ஸ்டூடெண்ட்ஸுக்கு என்ன ஆசை இருக்கும்? என்னம்மா இப்படி முழிக்கிறீங்க? உங்களை பார்க்கணுன்னு ஆசை, இதுக்கு அப்படி முழிக்கிறீங்க நீங்கள்? இது மாதிரி வந்து இப்போ நான் வராமல் வந்து ஒரே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தேன்னா உங்களுக்கு என்ன தோணும்? பாஸ்டர் எப்படி இருப்பார்? இந்த சர்ச்சுடைய பாஸ்டர் எப்படி இருப்பார்? அவர் வேறு வழியெல்லாம் எப்போவாக நின்றுட்டே இருப்பார். எல்லாத்தும் அவர் தான் எடுக்கிற. பாஸ்டர் செவ்வாய்க்கிழமை ப்ரேயர்லேருந்து எல்லாம் அவர் தான். இந்த பேண்டமிக் மூட்லேருந்து உங்களுக்கு வந்து விசிட்டிங் பாஸஸே இல்லாமல் போயிட்டாங்க. விசிட்டிங் பாஸஸ் என்னது? ஒரு அரை மணி நேரம் சர்வீஸ் அவங்களை எப்படி கொடுக்கறது? அரை மணி நேரம் தான் மெசேஜ் இருக்குது. அந்த அரை மணி நேரம் எங்கே கொடுக்குறது? நான் கூப்பிடுறது கிடையாது. இருந்தாலும் சில பேர் மீறி என்ன பண்ணாங்க, நம்ம அன்பு நிமித்தமாக வந்துடுறாங்க. சரி, அப்போது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா மோசேக்கு என்ன செய்யணும்? ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும். சொல்லுங்கள், முகமுகமாய் பார்க்க வேண்டும். எனக்கு கூட ஆசை இருக்கு, ஆண்டவரை முகமுகமாய் பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னா, கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். ஹல்லேலூயா. அவர் சொல்கிறாரு,
என் பேர் இது. என்னன்னு சொல்கிறாரு ஆண்டவர்? அவன் ஆண்டவர்கிட்ட கேட்குறான், அவன் பேர் என்னன்னு கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? இருக்கிறவராகவே இருக்கிறேன், இருக்கிறவராகவே இருக்கிறேன். அப்போ இருக்கிறாவே இருக்கிறேன்னு என்ன அர்த்தம்? என்னம்மா? வெரி குட். ஆபிரகாம் கூட எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்களோ அங்கெல்லாம் அவர் இருக்கிறார். எங்கெல்லாம் நீங்கள் போகிறீங்க, அது பெரிய கதை பாஸ்டர்ன்றீங்களா? அது யாருக்கும் தெரியாது பாஸ்டர். என் புருஷனுக்கு தெரியாது, என் மனைவிக்கு தெரியாது. பிள்ளைங்க சொல்லுவாங்க, நாங்கள் எங்கே இருந்தால் உனக்கு என்ன? அம்மா கேட்டாங்கன்னா எங்கே இருக்கிற உனக்கு என்ன? அப்படி இல்லை. ஆண்டவர் என்றப்பார் அவரே வந்து பக்கத்தில் இருந்து நான் இங்கே இருக்கிறேன்னு சொல்கிறார். அப்படி என்ன அர்த்தம்னா, ஒரு அர்த்தம் நான் எப்படின்னா, ஐ எம் ஹூ ஐ எம். என்ன வார்த்தை வந்து அந்த வசனம் அந்த வார்த்தை இங்கிலீஷில் அந்த வார்த்தை பாருங்கள், பியூட்டிஃபுல் வேர்டு. என்ன சொல்கிறாரு? ஐ எம் ஹூ ஐ எம், ஐ எம் ஹூ ஐ எம் தட் ஐ எம், ஐ எம் ஹூ ஐ எம். நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஐ ஆம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? மோசே கேட்குறான். யார்? மோசே கேட்குறான், உங்கள் பேர் என்ன ஆண்டவரே? வாட்ஸ் யுவர் நேம்? நீர் என்ன பேர் ஆண்டவரே? என் கூட பேசுகிற. நேராக போகிறான், ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். திடீர்னு வந்து ஒரு முட்செடி எரிகிற காட்சியை அவன் பார்க்கின்றான். பார்த்தவொன்னே என்னடா அது பார்த்துட்டே கிட்ட பார்த்துட்டே வர எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இவ்வளோ நேரம் அந்த காட்சியை பார்க்குறது. திடீர்னு உங்கள் முட்செடி எரியுது. முட்செடி எரிஞ்ச உடனே என்ன பண்ணுறான்? அந்த முட்செடி கிட்ட வரான். கால் இருக்க பாதரட்சிகளை அவிழ்த்து போடு. திடீர்னு முட்செடி பேசுது. இப்போ நீங்கள் பேச என்ன பண்ணுவீங்க? பிசாசுன்னு ஓடி போயிடுவீங்க. அவன் என்ன பண்ணுறான்? நின்று கவனிக்கிறான், ரொம்ப கவனிக்கிறான். கீழே பார்க்குறான். உடனே அந்த முட்செடி பேசுது. அந்த முட்செடி பேச ஆரம்பிக்குது. பேச பார்த்து மோசே மோசே அப்படின்னு சொல்லுது, பேரை சொல்லி கூப்பிடுது. அப்புறம் என்ன பண்ணுறான்? இன்னொன்று கால்கள் இருக்கிற பாதரட்சிகளை கழட்டு போட. இருக்கிற இடம் பரிசுத்த பூமி. ஒரு நிமிஷத்தில் தேவன் இறங்கணுன்னு அந்த இடம் பரிசுத்தமாய் மாறி விடுகிறது. நீங்கள் 1000 பிரச்சனையோடு கூட ஆலயத்துக்கு வந்தாலும் கர்த்தர் இந்த ஆலயத்தில் ஆராதனையில் இறங்கும் பொழுது உங்களுடைய எல்லா காரியங்களும் மாற்றி போட்டுருவார். அந்த விசுவாசம் நம்பிக்கை நமக்கு என்ன வேண்டும்? நம்மோடு கூட இருக்க வேண்டும். நான் ஆண்டோடைய சமூகத்துக்கு போகிறேன், ஆண்டவரை ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய வசனங்களை கேட்க போகிறேன். அல்லேலூயா. என்னுடைய எல்லா பிரச்சனையும் கர்த்தர் மாற்றி போடுவார், என்னை பரிசுத்தப்படுத்துவார். அல்லேலூயா. எல்லா அசுத்தங்களும் மாறி போகுது. அப்போ தேவ பிரசனம் எங்கே இருக்குதோ அங்கே பரிசுத்தம் சொல்லுங்க. தேவ பிரசனம் எங்கே இருக்கிறதோ அங்கே பரிசுத்தம் காணப்படும். என்னை தேவன் பரிசுத்தமாய் மாற்றுவார். என் மேலே ஒரு பெரிய திட்டத்தை, அபிஷேகத்தை கர்த்தர் வச்சுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சொல்கிறாரு, நீ நிற்கிற இடம் பரிசுத்த பூமி. பெரிய திட்டத்தை கர்த்தர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறத பார்க்கப்படி. இப்படி அவன் நிறைய இடங்களில் ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை அவன் கேட்கின்றான். போயிட்டு 40 வருஷம் ஓடிட்டு இருக்குது, கதை ஓடிட்டு இருக்குது. அவனுக்கு பார்த்தா திடீர்னு சொல்கிறாரு, மோசே நீ மலை மேலே ஏறிவா அப்படின்னு ஏறி போகிறான். அப்படி கற்பனைகளை கொடுக்குறாரு, எல்லாம் கொடுக்குறாரு. ஆனால் உருவத்தை பார்க்க முடியல. இன்றைக்கி சப்ஜெக்ட் அதான், உருவத்தை பார்க்க முடியவில்லை. 4 காரியத்தில் நம்ம நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். உருவத்தை பார்க்க முடியவில்லை. உருவத்தை பார்ப்பதற்கு பிரயாசப்படுகின்றான். ஆஞ்சியாக இருக்கிறான், வெறி பிடிச்சி அலையிறான். எப்படியாவது ஆண்டவரை பார்க்கணும்னு சொன்னாடா 40 வருஷம் நம்ம கூட வராரு, அவன் பேசுகிறாரு, எங்கேருந்து பேசுகிறா தெரில. அவர் எப்படி இருப்பார்? நான் அவர் சொல்கிறதெல்லாம் செய்கிறேன், இது செய் அது செய்கிறார், எல்லாத்தையும் நான் செய்கிறேன், இந்த இப்போ மக்களுடைய பிரச்சனைலாம் நான் தீர்க்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இறங்கி வருதல். இறங்கி வரும்பொழுது அவர் தேவ பிஷப்பை என்ன சொன்னேன், ஒரு மேகம் வரும்பொழுது அருமையாக சொன்னவங்க என்ன சொன்னார், அந்த மேகம் உங்களை மூடிவிடும். யார் வந்து அந்த மேகத்தை வந்து அப்படியே உங்கள் மேலே மேகம் போகிறது, எத்தனை பேர் இந்த ஃபீலிங் வந்துருக்குது உங்களுக்கு? எத்தனை பேர் அந்த மேகம் போகிற ஃபீல் ஒருத்தவங்களுக்கு இல்லையா? எங்கம்மா இப்போ பார்த்த மெர்சி? ஃப்ளைட்டில் போகும்போது பார்த்தேன். ரைட்டு, வேறு? அது போயிட்டு மேகத்தை பார்த்தேன். நான் சொல்கிறது ஃபீலிங். எங்கே பார்த்தேன்? உயரமான மலைங்களை, ஊட்டி கொடைக்கானல் போனீங்களா? யாருக்காவது? யாரும் போகலையா ஊட்டி அப்படியே மறந்துட்டிங்களா? அப்போ நல்லா வந்து போயிட்டு நல்லா உயரமான பார்த்தா அந்த மேகம் அப்படியே க்ளவுட் அப்படியே பாஸ் ஆகும். அப்படி க்ளவுட் பாஸ் ஆகி போகும் பாருங்கள். அது மூணாறு, அந்த உடுமலைப்பேட்டை தாண்டி மேலே போயிடுச்சுன்னா ஏற்காடு தாண்டி, ஏற்காடில் கூட அவ்வளோ இல்லை, ஊட்டி கொடைக்கானலில் ஹையஸ்ட் மவுண்டனில் அந்த என்ன பண்ணும், மேகம் அப்படியே அப்படியே மேலே தள்ளிட்டு போடும். நாங்கள் அதிகமாக ஃபீல் பண்ணது எங்கன்னா எம்பயர் ஸ்டேட் பில்டிங். நானும் அம்மாவும் வந்து 1994 யூஎஸ் போயிருக்கும்போது எம்பயர் ஸ்டேட் பில்டிங் ஹையஸ்ட் பில்டிங். அது அப்படியே மேகம் ஃபுல்லாக கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும், அப்படியே பயங்கரமாக இருக்கும். அந்த மேகம் லெவலுக்கு அவ்வளோ ஹைட்டு பில்டிங் பயங்கர. அதே மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள்
புர்ஜ் கலீஃபா வந்து துபாயில், அது பயங்கர ஹைட்டு. அது வந்து கிளாஸ் போட்டிருக்கோம், அதை பார்க்க முடியாது. ஆனால் அந்த பில்டிங் என்னென்னா அப்படியே வெளியிலே விட்டுருவான், ஓப்பன். அந்த அமெரிக்கன்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும், த்ரில்லிங்கெல்லாம் விட்டுடுவான். கீழே விழுந்தா விழுந்துட்டு போகுதுன்னு விட்டுருவான். ஆமாம், ரொம்ப பயமாக அப்படி த்ரில்லி இவ்வளோ தான் இருக்கும். அந்த அதில் விட்டுறான். சரி, அதில் வந்து அந்த ஸ்டேட் பில்டிங்கோட அந்த இது ஸ்டாச்சு விற்பான். சரி கேருங்க. அப்போது அந்த ஃபீலிங் அப்போது அந்த மேகம் போகும்பொழுது என்ன பண்ணணும்? அந்த மேகம் அவர்களை மூடிவிடும். மூடிவிடும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னா, மேகத்தில் அவர் காணப்படும். நல்லா கவனிங்க. இருக்கிறவராக இருக்கிற ஐ எம் தட் ஐ எம். சரியா? நான் இருக்கிறவராக அப்படின்னு அர்த்தம். யாராவது ஒருத்தவங்க வாட்ஸ் யுவர் நேம், அப்போ என்ன கேட்குறான்? மோசே என்ன கேட்குறான்? உன்னுடைய பேர் என்ன? அவர் என்ன சொல்கிறாரு? ஐ எம் ஹூ ஐ எம், ஐ எம் தட் ஐ எம். ஏதாவது சொல்கிறார் ஆண்டவர், நான் இருக்கிறவராகவே நான் சொல்கிறார்ல. அப்போ உங்கள் பேர் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஐ எம் அப்படி என்ன சொல்லுவீங்க? உங்கள் பேர் ஐ எம் சொர்ணமுகி, ஐ எம் கந்தம்மாள். சார், ஏதோ ஒரு பேரை சொல்லுவீங்க. ஐ ஆம் தேவன் இடத்துல வந்து விடுகிறார். ஐ ஆம் இருக்கிறவராக இருக்க. ஐ ஆம் சொல்லும் பொழுது அப்படியே என்ன அர்த்தம்? நான் எல்லா இடங்களிலும் வியாபித்து இருக்கின்றேன். தூணிலும் இருப்பான், துரும்பிலும் இருப்பான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? எல்லா இடங்களிலும் தேவன் வியாபித்து இருக்கிறார். ஏன்னா இந்த பூமியும் வானத்தையும் அவர் உருவாக்கினார். ஒரு பில்டிங்கை நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, இந்த பில்டிங் யாருதுன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இந்த ஆளுதுங்க, இந்த ஓனருதுங்க இந்த பில்டிங் சொல்லுவாங்க. அப்போ நம்ம அந்த பில்டிங் அவர் சொந்தப்படுத்தி கொண்டார். அப்போ பூமியை தான் சொந்தமாய் மாற்றிக்கொண்டார். இப்போது நீ எகிப்துக்கு போனாலும் சரி மோசே, நீ என்ன பண்ண முடியாது, எர்மோனுக்கு போனாலும் சரி, நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நீ காஷ்மீரில் நான் இருப்பேன், கன்னியாகுமரியில் நான் இருப்பேன், துபாயிலும் நான் இருப்பேன், மஸ்கட்லையும் நான் இருப்பேன், அமெரிக்காவிலையும் நான் இருப்பேன். எங்கெல்லாம் ஐ ஆம் சோன் சொல்கிறேன், ஐ ஆம் எடிசன், ஐ ஆம் வந்து என்ன பேச ஐசக் அப்படின்னு எந்த உங்கள் பேரை எந்த இடத்துல சொல்கிறீங்களோ அங்கெல்லாம் நான் இருக்கிறேன். நான் இல்லாமல் நீ இல்லை, நீ இல்லாமல் நான் இல்லை. ஆனால் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் உன் கரங்களிலே இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ அவர் ஐ ஆம் தட். அப்போ பார்வோன்ட்ட போயிட்டு வாட்ஸ் யுவர் நேம்? ஃபேரோன்னா ஐ ஆம் ஃபேரோன்னா நான் அங்கே இருக்கிறேன். ஆனால் அவன் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாதும் அவனிடத்தில் இல்லை, அவனிடத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால் என் பேரனை கேட்காத, நான் இருக்கிறவராகவே இருக்க. எல்லா இடங்களிலும் நீ பேரை வச்சுக்கோ, ஜெகவா ஜைரன்னு பேர் வச்சுக்கோ, ஜெகவா ஷலோன் வச்சுக்கோ, ஜெகவா நிசின்னு வச்சுக்கோ, நீ என்ன பேர் நான் வச்சுக்கோ, எந்த பேர் வச்சாலும் நான் அங்கே இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்னேசு ராஜா சாரோனின் ரோஜா, உம் கிருபை தந்தாலே போதும். என்னேசு பைசுக்கு நல்லா நல்லா இருக்கு. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகு சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடல் என்னும் வாழ்வில் கலங்கும் என் படகு சுக்கான் பிடித்து நடத்தும் என் தேவா. கடலினை கண்டித்த கர்த்தனிரல்லவும் கடவாத என்னை என் வாழ்வில் தாரும். கடலில்
அந்த வார்த்தைகள் தேவன் டிசண்டன் போட்டு இறங்கினார். இறங்கும் பொழுது எல்லா பிரசன்னத்தையும் அந்த மோசே பெற்றுக்கொள்கிறார். அவங்க மேலே ஆண்டவர் மேல் வீட்டு அறையில் தேவன் என்ன பண்ணுறார்? இறங்குகிறார். இறங்கும்போது அவர்கள் தேவ அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். தேவ அபிஷேகத்தை, ஆவியை 160 பேர் மேலே இறங்குறாரு. பிறகு அவர்கள் யார் மேலே கை வைக்கிறாங்க? அவங்கெல்லாம் பரிசுத்த ஆவியில் நிரம்புகிறாங்க. பரிசுத்த ஆவிக்கும் அசுத்த ஆவிக்கும் நான் வித்தியாசம் சொன்னேன் ஒரு முறை. இப்போ நீ சொன்னேன் எப்படின்னா, அது பரிசுத்த ஆவியில் நிரம்பி நீங்கள் ஜெபிக்கும்போது உங்கள் முகம் ஜொலிக்கும். பரிசுத்த ஆவி நிரம்போது முடியை கிடியே பிச்சு இழுத்தீங்கன்னா அது பரிசுத்த ஆவி இல்லை, அது அசுத்த ஆவின்னு அர்த்தம். சில பேர் திடீர்னு பொண்ணும் பாருங்க பயங்கரமாக. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். பரிசுத்த ஆவியில் நிரம்பும் போது இந்த பிரசன்னம் வேறு. அவனோட முகம் பார்த்தீங்கன்னா ஆண்டவரோடு கூட இருக்கும்போது என்ன நடக்குது? அவன் முகத்துக்கு முக்காடு போடுகின்றான். அவன் முகம் ஜொலிக்கிறது. கிட்ட பேசுறதுக்கு பயப்படுறாங்க. அதான் ஹோலி ஸ்பிரிட்டோட பவர். ஹல்லேலூயா. சரி, இவன் என்ன பண்ணுறான் பார்க்க. அப்போ என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் தேவன் அவன் மேலேருந்து அபிஷேகத்தை மற்றவங்க மேலே வைக்கணும்னு நினைக்கிறவங்க மேலேருந்து அபிஷேகம் மற்றவங்க மேலே பரவி செல்ல வேண்டும். சரி, இந்த வசனங்களை நம்ம வாசிப்போம் பாருங்கள். கொஞ்சம் குயிக்காக போகலாமா? நிறைய காரியங்களை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருந்தேன்ப்பா. 2வது காரியம் இப்போது எக்ஸோட யாத்திரை 33:9 பாருங்கள். 33:9 கொஞ்சம் முன்னாடி. மோசே கூடாரத்துக்குள் பிரவேசிக்கையில் மேகஸ்தம்பம் இறங்கி கூடார வாசலில் நின்றது. கர்த்தர் மோசேயோட பேசினார். ஜனங்கள் 11 வருஷம் போல சீக்கிரம் போய் ஒருவன் தன் சிநேகிதத்தோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்திற்கு திரும்பினான். போதும். இங்க பார்க்கும் பொழுது ஆண்டவர் தேவன் எப்படி ஒருத்தரோடு கூட சிநேகிதனோடு கூட பேச வேண்டும். சிநேகிதனோட எப்படி நீங்க பேச முடியும்? சிநேகிதனா உங்களை யார் சிநேகிதனா ஏற்றுக்கொள்வாங்க? யார் சிநேகிதனா ஏற்றுக்கொள்வாங்க? ஒன்று உங்கள் கிளாஸ்மேட்டாக இருக்கணும், இல்லைன்னா நிறைய நாள் பழகினவனா இருக்க வேண்டும். அப்போது சிநேகிதன் என்ற வார்த்தை ஃப்ரெண்டுனா, ஃப்ரெண்டு என்ன பண்ணுவோம், திடீர்னு ஒருத்தவன் ஃப்ரெண்டாக மாற முடியாது. அநேக நாட்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்க அப்படியே பேசி 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 அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்டாக மாறுவாங்க. அதுபோல் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்கள என்ன செய்யுது, இந்த ரிலேஷன்ஷிப் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ரிலேஷன்ஷிப்பை ஒரு பழக்க வழக்கத்தை கொடுக்குது. சபை என்பது எப்படிப்பட்டது? சபை என்பது எப்படிப்பட்டது? நீங்கள் இது வேலைக்கு போகிற மாதிரி இல்லை, ஷாப்பிங் மால் போகிற மாதிரி இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிற மாதிரி இவங்க சபைக்கு வர முடியாது. ஏன்னா நீங்கள் சபையில் இது ஷாப்பிங் மால் போகிறோம் வச்சிங்களேன், வேலைக்கு போகிறோம் வச்சிங்களேன், அந்த வேலைக்கு போகும்பொழுது அதில் 8 மணி நேரம் நீங்கள் இருக்கிறீங்க. 8 மணி நேரம் இருந்துட்டு வந்துடுவீங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் 8 மணி நேரம் போயிட்டு வேலை செய்வீங்க. அப்புறம் என்ன பண்ணுவீங்க, அங்கே சம்பளம் பத்தலாம் விட்டுட்டு ஓடிடுவீங்க இல்லையா? சம்பளம் பத்தலை, இல்லை பாஸ் உங்களை திட்டாரு, இல்லை பிடிக்கலை, உங்கள் டைம் ஒத்தலை, என்ன பண்ணுவீங்க, அந்த வேலையை விட்டுட்டு ஓடுவீங்க. ஆனால் சபை என்பது அப்படி இல்லை. சபை ரிலேஷன்ஷிப், உறவு. சபை என்பது என்ன? உறவு. திட்டினாலும் அடித்தாலும் உதைச்சாலும் நீங்கள் சபையை விட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. சபை என்பது தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய உறவு. ஹல்லேலூயா. அந்த உறவை எப்படி அவர் பலப்படுத்துகிறார்? தன்னுடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் கர்த்தரோடு இசைந்திருக்கிறவர் ஒரே ஆவியாக இருக்கின்றார். அந்த ரிலேஷன்ஷிப்பில் கர்த்தர் என்ன பண்ணுறாரு, உங்களை பலப்படுத்துகின்றார். அப்போ என்ன பண்ணுறாரு, இவன் மேலே இறங்கின ஆண்டவர் சிநேகிதனோடு பேசி தேவ வல்லமைகளை கொடுத்த ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவன் அந்த ஆவியை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். பாருங்க வசனம் நம்பர்ஸ் சாப்டர் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது நான் இறங்கி வந்து அங்கே உன்னோட பேசி, நீ ஒருவன் மாத்திரம் ஜனங்களின் பாரத்தை சுமக்காமல், தேவன் ஒருவன் மாத்திரம் ஜனங்கள் பாரத்தை சுமக்காமல், உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக, உன்னோடு கூட அவர்களும் சுமப்பதற்காக உன்மேல் இருக்கிற ஆவியை அவர்கள் மேலும் வைப்பேன். இப்போ நம்முடைய சபை மூடப்பட்டது, எனக்கு ஒரு பெரிய பாரம் வந்துச்சு. அந்த பாரம் எல்லாவற்றையும் நீங்கள் சுமக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இப்போ சபை என்பது என்ன அப்படின்னா, ஆண்டவர் வெறும் ஊழியக்காரன் மாத்திரமல்ல, ஊழியக்காரன் மேலே அபிஷேகத்தை நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்கிறீர்களோ அதே போல் ஊழியத்தினுடைய பாரத்தை நீங்கள் சுமக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்பது என்ன, ஒரு கடன் பிரச்சனை வருது, வீட்டு வாடகை கட்ட முடியல, உடனே அம்மா கஷ்டப்படுறாங்க, அப்பா கஷ்டப்படுறாரு, பிள்ளைங்க நல்லா படித்து முடிச்சுட்டு இருந்துச்சுன்னா அந்த பிள்ளைகள் என்ன பண்ணும், வேலைக்கு போயிட்டு அது பாரத்தை சுமக்க வேண்டும்.
அதுபோல் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த அந்த உறவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதை என்ன பண்ண பாரமிட்டு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ராத்திரி பகல் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என் சபையை ஆண்டவரே திறந்து கொடுங்க, சபையை என் ஆண்டவரே என் சபையோடு கூட இருங்க ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கிறோம். உங்கள் பாரத்தை ஜெபிக்கிறோம். மற்றவங்களுக்கு பிரச்சனை வருது, ஒருத்தவங்களுக்கு வியாதி வந்துடுது, உடனே அவங்க சொல்லுங்க எனக்கு வியாதி வந்து போச்சு. உடனே கவலைப்படாதீங்க சிஸ்டர், நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன் சிஸ்டர், நான் வந்து ப்ரேயர் செல் எடுக்கிறேன் சிஸ்டர், உங்களோட பேசுகிறேன் சிஸ்டர், இல்லை பாஸ்டர் நான் ப்ரே பண்ண சொல்லிட்டு. அப்போ என்ன செய்கிறீங்க? அவங்களுடைய பாரத்தை நீங்கள் சுமந்து கொள்கிறீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர்களுடைய உறவில் நீங்கள் உறவாய் மாறி விடுகிறீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளைக்காக ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எப்படி இருக்குமோ அதுபோல் கர்த்தர் குடும்பமாய் கர்த்தர் பார்க்கின்ற. இப்போ ஒரு சொல்கிறார், உன் மேலே இருக்க இந்த அபிஷேகம் நான் என்னென்னலாம் உனக்கு கொடுத்துறேன், ஞானத்தின் ஆவி, யுத்தம் பண்ணுற ஆவி, எல்லாம் அந்த ஸ்பிரிட் என்னென்னலாம் கொடுத்தனும் அவற்றை எல்லாம் அந்த மூப்பர்களுக்கு நீ கொடு. ஹல்லேலூயா. யார் முதிர்ச்சி அடைந்தவங்களோ சபையில் அந்த மூப்பர்களுக்கு 70 பேரை தேர்ந்து கொண்டு 70 பேர் மேலே இந்த அபிஷேகத்தை அதான் இறங்கி வருதல். அவர் இறங்கி வந்து இவனை நிரப்படுது போல இவனை கொண்டு போய் மற்றவர்கள் மேல் அவனுடைய ஆவியை இறங்க பண்ணுகிறார். அவர்களுக்கு கொடு, அவர் மேல் வைப்பேன். நீ ஜனங்களை நோக்கி நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நாளைக்காக உங்களை பரிசுத்தம் பண்ணுங்கள், நீங்கள் இறைச்சி சாப்பிடுவீர்கள், போதும் இறங்கி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. ஆண்டவருடைய திட்டங்கள். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தேவாதி தேவன் என்ன பண்றாரு? தேவ திட்டங்களை அங்கே ஆண்டவர் செய்கிறத பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய பிரசன்ன மகிமை. அப்போ நம்ம வேதாகமத்தில் வாசிக்கிறோம் பாருங்க, இது சாலமோன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணுறான். பிரதிஷ்டை பண்ணும் பொழுது என்ன பண்ணுறாங்க? அந்த ஆசாரியர்கள் ஆசாரிய ஊழியம் செய்யக்கூடாதபடி என்ன ஆயிடுது? தேவனுடைய மகிமை ஆலயத்தை நிரப்பி விடுகிறது. பார்த்தீங்களா? வாசகம் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தில் 10, 11, 12 வாசிங்க. 8ஆம் 10, 11, 12 வாசிங்க. அப்பொழுது ஆசாரியர்கள் இல்ல ஃபர்ஸ்ட் 1 வாசிட்டு அப்புறம் 9, 10 வாசிங்க. அப்பொழுது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சீயோன் என்னும் தாவீதின் நகரத்திலிருந்து கொண்டு வரும்படி சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும். இப்ப பாருங்க, அப்போ உடன்படிக்கை பெட்டியை வந்து உடன்படிக்கை பெற்ற யாரு? புதிய ஏற்பாட்டில் இயேசு. உடன்படிக்கை பெட்டி இயேசு. அவர் எப்படியாவது அந்த நகரத்திலிருந்து கொண்டு வர வேண்டும் என்று சாலமோன் கட்டளை எடுக்கின்றார். அப்போ மூப்பர்களாம் போயிட்டு அந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து டேபர்னக்கில் வைக்கணும், ஆசரிப்பு கூடத்தில் வைக்க வேண்டும் என்பது பெரிய திட்டம். அதற்காக தான் ஆலயம் கட்டப்படுகிறது. சரி. சாலமோன் இஸ்ரவேலின் மூப்பரையும் கோத்திர பிரபுக்களாகிய இஸ்ரவேல் புத்திரர். 9ஆம் வசனம் போயிடலாம். இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட பின் கர்த்தர் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுகிற பொழுது மோசே ஓரோபிலே அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலகைகளே அல்லாமல் அதிலே வேறொன்றும் இருந்தது. இது என்னடா பயங்கரமா இருக்கு, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்றாரு? மோசேயை கூட என்னென்ன கொடுத்தார்? மோசேகிட்ட என்னென்ன சொன்னாரு? நீ உடன்படிக்கை பெட்டியை செய்யணும். அந்த செஞ்சு என்ன பண்ணணும்? பசும்பொன் தகட்டினால மூடணும். அது வந்து தேவனுடைய குளோரியை குறிக்குது. பிறகு கேருபீன்களை வைக்க வேண்டும், அவர்களை அதை பாதுக்க கிருபாசனம் வைக்க வேண்டும், கேருபீன்களை வைக்க, இதெல்லாம் சொல்லி கொடுக்குறார். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்க வேண்டும் சொல்றாரு? ஆரோனுடைய தளிர்ந்த கோல் இருக்கணும், அப்புறம் மண்ணா பாத்திரம் இருக்க வேண்டும், அப்புறம் அப்போ இப்போ எங்க என்ன ஆச்சு? என்னாச்சு? இப்போ வாசிங்கல்ல, இஸ்ரவேல் புத்திரர் எகிப்து தேசத்தில் புறப்பட்ட பின் கர்த்தர் அவரோடு உடன்படிக்கை பண்ணிற போது மோசே ஒரு பிள்ளை அந்த பெட்டியில் வைத்த 2 கற்பலை அல்லாமல் வேறொன்றும் இல்லை. அப்போ என்ன ஆச்சு? ஆரோனுடைய தழுந்தகோல் எங்க போச்சுன்னு தெரியல, அந்த பாத்திரம் எங்க போச்சுன்னு தெரியல. ஹல்லேலூயா. அப்போ அவன் கொண்டு வரும்பொழுது இந்த 2 மிஸ் ஆகி போச்சு. இந்த கோலை முதல்ல கர்த்தர் யார்கிட்ட கொடுத்தாரு? யார்கிட்ட கொடுத்தாரு? மோசேக்குள்ள முதல்ல ஆதாம் கையில் கொடுத்தார். ஆதாம்லேருந்து அப்படியே ஏனோக்குலேருந்து அப்படியே வருது. அந்த அந்த கோல் வந்து அப்படியே வராது. அது ஷால்வு அப்படி தான். ஷால்வு 2 ரொம்ப முக்கியம் பைபிளில். அந்த ஷால்வு எப்படின்னா ப்ராஃபட்டுக்கு கொடுக்கறது. ப்ராஃபட் யார்? தீர்க்க தரிசிகளுக்கு கொடுக்குறாங்க. ஆபிரகாம்லேருந்து வருதான், சாரி இதுலேருந்து வந்து ஆடாம்லேருந்து வந்து ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாமிலேருந்து அப்படியே வருது. அதற்கு பிறகு அங்கே என்ன பண்ணுது? எத்ரோ கையில் போய் எகிப்து தேசத்துக்கு யாக்கோபு கையில் கொடுக்கப்படுது. யார் வந்து கோத்திர பிதாவாக மாறுறானோ, யார் தன்னுடைய திட்டங்களை நிறைவேற்றுகிறானோ அவன் கரங்களிலே இந்த கோல் கொடுக்கப்படுகிறது.
ஆபிரகாம்ல அப்படியே வருது பாருங்க, வந்து கற்று யார் கையில் வருது? ஆபிரகாம் என்ன பண்ணுறான்? ஈசாக்கிட்ட கொடுக்குறான். ஈசாக்கு வந்து யாக்கோபிட்ட கொடுக்குறான். அந்த யாக்கோபு அந்த கோளின் மனையில் தூங்கி கூட வந்து பார்த்தீங்களா எங்கே வருது பாருங்க ஸ்டோரி. அங்கேருந்து வந்து அவர் இங்கே வந்தார் எகிப்துக்கு. எகிப்துக்கு வந்து இவர் மரித்து போய் விடுகிறார். மரித்து போன உடனே அந்த கோல் யார் எடுத்துகிறாங்க? அந்த எத்ரோ கையில் போயிடுது. பிறகு மோசே வந்த உடனே மோசே கையில் அந்த கோல் கொடுக்கப்படுகிறது. அந்த கோலை திரும்ப தேவன் எடுத்துக்கொள்கிறார். திட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லா வழி நடத்துகிற காரியங்கள்லாம் முடிஞ்சு போச்சு. ஆசரிப்பு கூட ஸ்தாபிக்க ஆரம்பித்தாச்சு. இப்பொழுது பெரிய ஆலயம் கட்டப்படப்படும். இனிமே அவர்கள் என்ன பண்ண வேண்டும்? தேவன் அவர்கள் நடந்து போகிறதில்ல, ஒரு இடத்துல தேவன் தங்கி விடுகிறார். இனிமே கோல் தேவையில்லை. அந்த கோல் மிஸ் ஆகிடுது. அந்த கோல் மிஸ் உடன்படிக்கப்பட்ட 2 கற்பனைகள் இல்லாமல் வேறு கற்பனைகள் அவர்கள் வழி நடக்க வேண்டும். இருதயத்தில் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அவருடைய இருதயத்தில் அந்த கற்பனையை எழுதி விடுகிறார். அந்த கற்பனைகளும் தேவையில்லாமல் போய் விடுகிறது. ஆக தேவனுடைய திட்டங்கள், தேவனுடைய தயவுகள் அப்போ எவ்வளோ பெரிய அந்த 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 சந்ததி லெகசின்னு சொல்லுவாங்க, அந்த வழியாக அந்த காரியங்கள் வந்து கொண்டு இருக்கிறது. அதுபோல் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆராதனை, உங்களுக்கு கொடுத்த ஜெப வாஞ்ச, உங்களுக்கு கொடுத்த ஊழியம், நீங்கள் சபைக்கு வருகிற வைராக்கியம், இந்த அபிஷேகம் ஒரு நாளும் குறையக்கூடாது. அந்த அபிஷேகம் எப்படி மோசே கொடுத்த அபிஷேகத்தை அந்த மூப்பர்கள் மேலே வச்சு அந்த மூப்பர்கள் அபிஷேகத்தை தன் சந்ததி மேலே வச்சாரோ, அதுபோல் உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் எல்லாம் உங்கள் சந்ததி மேலே வர வேண்டும். சனியனை மூஞ்ச பார்த்துட்டுனா அது சனியனாகவே போய்விடும். என்ன செய்யணும்? கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும். அப்போ நம்ம திட்டும்போது நமக்கு வந்து பயங்கர கோபம் வரும். நம்ம பிள்ளைங்க சேர்த்து சில சமயத்தில் எல்லாமே நடக்கிறதான இல்லை. அந்த சமயத்தில் நம்ம பிள்ளைங்களை சபிச்சிட்டா, ஏன்னா உன் மேலே அபிஷேகத்தை கத்தரை வச்சுக்கிறார், உன் மேலே ஆசீர்வாதத்தை கத்தரை வச்சுருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை கெடுக்க பிசாசு என்ன பண்ண? உன்னை சபிக்க வைப்பான், அவனை இரிட்டேட் பண்ண வைப்பான், அவனை திட்ட வைப்பான், அவனை என்னென்ன செய்யணுமோன்னு செய்ய வைப்பான். நீங்கள் அப்படியே இந்த கல்லுனி மங்கன்னு ஒருத்தர் இருக்கான், பார்த்துறீங்களா? அவனை பார்த்தது இல்லையா? போய் கேளுங்க, யாராவது வயசானவங்க இருந்தால் அவங்ககிட்ட கேளுங்க, கல்லுனி மங்கன்னா யாருன்னு அடுத்த முறை வரும்பொழுது என்கிட்ட வந்து சொல்லுங்கள். கல்லுனி மங்கன்னு ஒருத்தர் இருக்கிறான், அப்படியே உட்காந்துருப்பான். எது நடந்தாலும் அது மாதிரி ஆளுங்க. அம்மாவுக்கு கொஞ்சம் தெரியுது, அதனால சிரிக்கிறாங்க அவங்க. சரி, அப்போ கவனிங்க, அதெல்லாம் சொல்ல முடியாது, எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்க முடியாது. பைபிளை பிரசங்கம் பண்ண தான் கர்த்தர் என்ன அழைச்சார். சரி, கவனிங்க. அப்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டா, அந்த அபிஷேகம் என்ன பண்ணுது? சில சமயத்தில் நமக்கு பிசாசு வந்து பிள்ளைகள் மூலமாக இரிட்டேஷன் கொண்டு வருவான். ஏன் கொண்டு வரான் அப்படின்னா, உன் அபிஷேகம் பிள்ளைக்கு போகக்கூடாது, அதானே அவன் திட்டம். அந்த பிள்ளை யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தமாக மாற்றிக்கிறான். உனக்கு மாற்றுறதுக்காக அந்த அபிஷேகத்தை கொடுக்காது, உன்னை சபிக்க வைக்கின்றான். ஒரு வாயிலிருந்து நல்ல ஊற்றுகளும் கெட்ட ஊற்றுகளும் வாயிலிருந்து புறப்படுமோ நானும் சொல்கிறார், பார்த்தீங்கன்னா வராது. அதுபோல் வரக்கூடாது. கெட்ட ஒரு மரம் நல்ல கனிகளை கொடுக்கிற மரம் கெட்ட கனிகளை கொடுக்குமோ? கொடுக்க முடியாதே. அல்லேலூயா. அதனால் நீங்கள் நல்ல கனிகளை கொடுக்க முடியாது. கர்த்தர் உங்களை என்னையும் அழைத்திருக்கிறார். அப்போது ஆண்டோடைய திட்டங்கள் இப்போ எல்லாம் ஆசீர்வாதம். பிசாசு என்ன பண்ணுறான்? அந்த காரியங்களை சதைச்சு போடுறான். அப்போ ஆண்டோடைய திட்டங்கள் சரி. ஆண்டவர் தேவன் அநேக காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க இரக்கம் உள்ளவர். அந்த காரியங்கள் பார்க்கும்போது, ஆனால் டல்முட் என்ன சொல்கிறதுனா, இது நம்முடைய அது மாதிரி, அதாவது டல்முட்னா அவங்களுடைய நூல் என்ன சொல்லுதுன்னா, பழைய ஏற்பாட்டு நாட்களில் மோசே முதல்ல உடைச்சி போட்ட அந்த கற்பனைகளும் புதிய ஏற்பாட்டு பிறகு தேவன் கொடுத்த 2 கற்பனைகளும் அந்த பெட்டிக்குள்ளே இருந்துச்சான். அவங்க எழுதும்போது அவங்க எழுதுறாங்க, ரபீஸ் இருக்காங்களா யூதர்கள் எழுதும்போது, அவன் மோசைக்கு வந்து கோபத்தில் உடைச்சி போட்டுறான். ஐயோ, கற்பனையை உடைச்சி போட்ட மனசு ரொம்ப அவன் பட்டுச்சுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் இன்னொருத்தவன் எழுதுறான். என்னும்பொழுது அது என்ன ஆயிடுச்சு? மறுரூபமாக அது வந்து அவன் இடம் காணப்படாமல் போயிடுச்சு அப்படின்னு எழுதுறான். சரி, நமக்கு ஆண்டவர் தேவன் பரிசுத்த ஆவியானவர் இங்கே பார்க்கும்பொழுது அந்த கற்பனைகளை கர்த்தர் என்ன பண்ணுற புதிய ஏற்பாட்டு நாட்களில் நம்முடைய இருதயங்களை எழுதினார் என்பதை நம்ம புரிந்து கொள்கிறோம். அப்போது இங்கே பார்க்கும்பொழுது தேவனுடைய திட்டங்கள், அப்போ அந்த ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணும்போது ஆண்டு வரவங்க. அப்போது இன்னொரு அருமையான ஒரு ரகசியத்தை இந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போவாங்க. உடன்படிக்கை பெட்டி எப்படி செய்யப்பட்டிருந்தது?
இந்த இது இது மரத்தில் செஞ்சு அதுக்கு மேலே வந்து பசும்பொன் தகட்டினால மூடுது. ஆனால் இவங்க தூக்கிட்டு போன ஆசாரியங்களுக்கு அந்த உடன்படிக்கை பெட்டியை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு யாருக்குமே தைரியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் படித்தேன், அந்த அவங்களுடைய நூலில் படித்தேன், யூத நூலில் நான் படித்தேன். அதை யாரும் தொட்டு துடைக்க மாட்டானோ. ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை வனாந்தரத்தில் கூட்டிகிட்டு போகிறான். காற்று அடிக்குது, மழை பெய்யுது, இல்லை தூசி பறக்குது. நம்ம காரு வந்து ஒரு நிமிஷத்தில் காரு அப்படியே அங்கேருந்து இங்கே எடுத்துன்னு வரதுக்குள்ளே கார் வேறு கலரில் இருக்குது. என்னடா நமக்கு ஒயிட் கலர் தான் நான் கார் வாங்கினது, வேறு கலரில் இருக்க, நம்மளே காரை நம்ம திரும்பி பார்க்க முடியுது. அப்போ அந்த யோசிச்சு பாருங்க, அந்த வனாந்தரத்தில் போகும்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியை தூக்கிட்டு போகும்பொழுது அந்த உடன்படிக்கை பெட்டியில் இருக்க தூசியெல்லாம் பட்டு அந்த உடன்படிக்கை கோல்டு ஃபுல்லாக மங்கிடும்ல. புரியுதா உங்களுக்கு? நம்ம செப்பல் போட்டு போகிறோம், ஏதோ ஒரு இடத்துல டஸ்ட்டு போனால் செப்பல் வந்து மாறிடுது. ஆனால் என்னன்னா செல்ஃப் மெக்கானிசமாக அந்த உடன்படிக்கை பெட்டி இரவு நேரத்தில், பகல் நேரத்தில் கொண்டு போய் வச்சுட்டு இரவு நேரத்தில் அப்படியே தொடச்சி செல்ஃப் மெக்கானிசமாக, அதாவது அதை யார் துடைப்பாங்கன்னு தெரியாதான், அந்த உடன்படிக்கை பெட்டி அப்படியே போட்டு பாலிஷ் போட்டு தொடச்ச மாதிரி அடுத்த நாள் இருக்குமா. என் லைஃப்பில் மொதல் டைமு நான் இதை பற்றி ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்கும்போது நிறைய காரியங்களை எடுத்துகிட்டு இருக்கும்போது அதை நான் படித்தேன். இருதயமே உடஞ்சி போச்சு. அவ்வளோ நாள் அந்த அவனுக்கு எடுத்துகிட்டு போகிற நாட்களில் அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்டு அவன் பாலிஷ் பண்ணலையாம். அந்த உடன்படிக்கை பெட்டி அதே பாலிஷ் பண்ணிக்க. அதுக்கப்புறம் கர்த்தர் தேவ தூதர்களோ எப்படியோ அந்த பளபளப்பு குறையவே இல்லையா. அவ்வளோ பயங்கரமான அந்த ஒரு மகிமை அதில் இருந்ததுன்னு சொல்லி அந்த ஆத்தர் அந்த 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 நாட்டு ரபீஸ் அந்த யூதர்கள் அந்த டல்ம் அவனுடைய அவனுடைய நூல்களில் எழுதப்பட்ட மிட்ராஷ் அந்த நூல்களில் எழுதப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் பெரிய திட்டத்தை தேவன் வச்சிருக்கிறார். பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கோல் என்ன செய்யுது, அந்த சாதாரண கோல் ஒரு பாம்பாக மாறுது, மறுபடியும் கோலாக மாறுது, அந்த கோலெல்லாம் முழுங்கி போடுது. பிறகு அந்த கோல் என்ன பண்ணுது, தேவ சமூகத்தில் வச்ச பொழுது அந்த கோல் வந்து என்ன பண்ணுறது, துளிர்க்குது, பூ பூக்குது, வாதுமை பழங்களை கொடுக்குது. இவ்வளோ பெரிய திட்டங்கள் தேவன் என்ன வச்சிருக்கார். ஒரு கோலில் ஒரு உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருக்கிற அந்த அருமையான கற்பனைகளுக்குள்ள இவ்வளோ தேவ திட்டங்கள் எல்லாமே ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் அது மக்களை எல்லாவற்றையும் என்ன பண்ண முடியுது, பரிசுத்தப்படுத்தி விடுகிறத பார்க்க முடிகிறது. தேவனுடைய ஆசீர்வாதங்களும் தேவனுடைய தயவுகளும் பரிசுத்தாவியானோட வல்லமையான அபிஷேகத்தை தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்றார். சரி, இந்த வசனங்களை வாய்க்கும் போது ஆண்டவருடைய கரம், தேவனுடைய தயவு அதுதான் பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, இறங்கி வந்து ஆண்டவர் அதே அவன் பார்க்குற அந்த மகிமையை பார்க்குறான். அவனும் ஆண்டவரை முகமுகமாக ரசிக்கின்றான். இப்போ திடீர்னு என்ன பண்ணுறாரு ஆண்டவர், என்ன பண்ணுறாரு, மோசே யாக்கோபு யோவான் பேதுருவை கூப்பிட்டுக்கிட்டு மலைக்கு போகிறார். மலைக்கு போகும்பொழுது அந்த மலையில் திடீர்னு அவருடைய சரீரம் என்ன பண்ணுற, அவருடைய வஸ்திரம் வெண்மையாக மாறுது. மாறினோடனே அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தா அங்கே யார் காணப்படுறார், அங்கே மோசே காணப்படுறாரு. பிறகு எலியா காணப்படுறான், அங்கே இயேசு காணப்படுகிறார். காணப்பட்ட பொழுது அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பாருங்கள். அந்த வசனம் பாருங்கள், 30ஆம் வசனம், 9:30 பாருங்கள், 9:30 லூக் 9:30 சீக்கிரமா. அன்றி மோசே எலியா என்னும் 2 பேரும் மகிமையோட காணப்பட்டு அவர்களோட சம்பாஷணை பண்ணி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யாரோட சம்பாஷணை பண்றான்? ஹல்லேலூயா. இயேசு அவர்களோட மகிமையோட காணப்பட்டு, மோசே எலியான்னு 2 பேரும் மகிமையோட அவருடனே சம்பாஷணை பண்ணி. யாரோட சம்பாஷணை பண்றாங்க? இயேசுவோடு கூட சம்பாஷணை பண்ணுகிறார்கள். முகமுகமாய் அங்கு பேசுகின்றான், இங்கு சம்பாஷணை பண்ணுகின்றான். சம்பாஷணை என்ன பண்றான் கீழே பாருங்க. அவர் எருசலேமிலே நிறைவேற்ற போகிற அவருடைய மரணத்தை குறித்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மரணத்தை குறித்து பேசிக்கொண்டு நடக்க போற காரியங்களை குறித்து நீங்கள் மறிக்க வேண்டும். நீங்கள் இரத்த சாட்சியாய் மறிக்க வேண்டும். உங்கள் கைகளில் ஆணிகள் கடவார்கள். ஹல்லேலூயா. அப்பெல்லாம் பார்க்கும் பொழுது அந்த மறுரூப மறையில் அதை குறித்து பேசி சம்பாஷித்து கொண்டிருக்கிறார்கள். அது கீழே பார்க்கும் பொழுது அங்கே போகும்போது பேதுருவும் அவனோடு இருந்தவர்கள். அப்படி எப்படி படிக்கணும்னு நினைச்சேன்னா, எப்ரோனும் பாஸ்டோடும் இருந்தவர்கள் நித்திரை மயக்கமாக இருந்தார்கள்.
சரி, ஆகிலும் அவர்கள் பார்த்தீங்களா, ஆகிலும் எவ்வளவு நல்ல ஆண்டவர் பார்த்தீங்களா, ஆகிலும் சொல்லுங்க, ஆகிலும் சொல்லுங்க, நல்ல ஆகிலும் எல்லாம் சேர்ந்து ஆகிலும் அவர்கள் ஆகிலும் நாங்கள் விழித்துக்கொண்டு அவருடனே கூட மகிமையும் கண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் தேவன் மாத்திரமா என்ன நடக்குதுன்னே அவங்களுக்கு தெரியல. அந்த நிமிஷத்தில் தேவன் அவர்கள் சம்பாதித்து கொண்டிருக்காங்க. வரப்போகிற திட்டங்கள், தரிசனங்கள், திட்டங்கள் அவை எற்றெல்லாம் சம்பாதிச்சும் பொழுது, அவர்கள் போக்கும் பொழுது ஆண்டவருடைய திட்டங்கள் அங்கே செயல்படுகிறது. அப்போ ஒரு சத்தம் கேட்குது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் நான் பிரியமாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இயேசுவின் முகத்தை பார்க்குறாங்க, இங்கேயும் என்ன பண்ணல, பிதாவாகிய சத்தத்தை கேட்கிறார்கள். என்ன பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா? என்ன இப்பவும் கூட என்ன செய்யலை, மோசே இன்னும் பிதாவை பார்க்கல, இன்னும் மகிமை அடையும். என்ன பயங்கரமா வெளியா எல்லாம் பார்க்கும்போது இயேசு என்ன பண்ணுறாரு, அந்த உருவத்தில் வருகிறார். அவரை பார்க்க முடியல, பிதாவுடைய சத்தத்தை கேட்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன், இவர்களுக்கு செவி கொடுங்கள். ஹல்லேலூயா. மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. பார்த்தீங்களா, ஆண்டவர் தேவன். அதனால தான் நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணப்பட, இயேசுவோட ஃபோட்டோ வச்சுக்கூடாதுன்னு சொன்ன பாருங்க. இயேசுவோட ஃபோட்டோ வச்சுக்கூடாது எதுவுமே. ஏனென்றால் ஆண்டவர் ஆவியாக இருக்கின்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் ஆவியாக இருக்கிறதுனால நீங்கள் பேசும்பொழுது அந்த ஸ்பிரிட்டு, உங்கள் ஸ்பிரிட்டு ஆவி அவருடைய ஆவியோடு கூட இணைந்து நீங்கள் எல்லா காரியங்களும் எதெல்லாம் கேட்குறீங்களோ அவற்றையெல்லாம் நிறைவேற்ற வல்லமை உள்ளவராக இருக்கின்றார். ஹல்லேலூயா. சரி, அதுக்கு அடுத்துக்கு போக பாருங்க. காட்ஸ் மெர்சி அதை முடிச்சிடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம். காட்ஸ் மெர்சி பாருங்க, 34ஆம் அதிகாரத்தில் 6ஆம் வசனம் பாருங்க. 34 6ஆம் வசனம். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அவர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியம் உள்ள தேவன். கர்த்தர் அவருக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அந்த ஸ்பிரிட், அந்த மேகம் சம்மார ஒரு இது அவரை கடந்து போகிறது. கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற பொழுது அங்கே ஒரு சத்தம் கேட்குது. கர்த்தர் எப்படிப்பட்டவர், இரக்கம் உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர், கிருபை உள்ளவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர், நீடிய சாந்தம் உள்ளவர். கர்த்தருடைய மகா தயவு உள்ளவர். ஹல்லேலூயா. சரி, 2வது காரியத்தை பார்ப்போம். 2வது காரியத்தில் பார்க்கும்பொழுது காட்ஸுடைய மெர்சி, ஆண்டவருடைய தயவு எப்பொழுதுமே ஆண்டவர் நமக்கென்று வைத்திருக்கிறார் என்பதை உணர வேண்டும். நம்ம எவ்வளோ காரியத்தில் நம்ம தேவனை திருப்திப்படுத்தாமல் இருந்தாலும், எவ்வளோ காரியத்தில் நமக்கு பிரச்சனைகள் வந்தாலும், அத்தனை காரியத்தில் நம்ம தேவனை விட்டு விலகி போகாமல் அவருடைய கிருபை உண்மையாலுமே நம்மை விட்டு விலகாது. அவர் நமக்கு எப்பொழுதுமே அவருடைய கிருபை, இரக்கத்தை நமக்கு காண்பிப்பார் என்பதை நம்ம உணரும் பொழுது, அப்போ தான் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம தவறு செஞ்சுட்டா என்ன பண்ணுவோம், ஒரு டீச்சர் முன்னாடி நம்ம ஏதோ ஒரு தப்பு செஞ்சுட்டோம்னா நம்ம டீச்சர் முன்னாடி வரமாட்டோம். ஆனால் ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் இரக்கம் உள்ளவர். ஹல்லேலூயா. நம்ம எல்லா காரியங்களையும் அவர் மன்னிப்பார் என்ற ஒரு விசுவாச நம்பிக்கை நமக்கு இருக்கும் பொழுது நம்ம இன்னும் அதிகமாக தேவனிடத்தில் நெருங்கி சிறப்பாக ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். இப்போ ரொம்ப பயங்கரமாக ஸ்ட்ரிக்டாக இருக்காரு, அவரை பார்க்க முடியலையே, அவர் எப்படிப்பட்டவர் என்று ஆண்டவர்கிட்ட கேட்கும் பொழுது ஆண்டவர் கடந்து போகிறார். அப்படின்னா ஒரு நிமிஷத்தில் அவனுடைய கண்களுக்கு முன்பாக பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருக்கும் பொழுது அந்த சமயத்தில் ஒரு நிமிஷத்தை தேவன் கடந்து போகிற உணர்வை அவன் பார்க்கின்றான். அப்போது அவனுக்கு கிடைச்ச வார்த்தைகள் என்னென்னா, நீ ஆண்டவரை எப்படிலாம் நினச்சிட்ருக்கிற அப்படின்னா, கர்த்தர் இரக்கமாக இருக்க மாட்டார், தண்டிச்சிருவார், அடிச்சிருவார், உதைச்சிருவார். அவர் என்ன பண்ண நம்ம மேலே இறங்க மாட்டார், அவர் பொறுமையாக இருக்க மாட்டார், நம்ம தவறு செஞ்சால் உடனே அவர் தண்டிச்சிருவார். இப்படியெல்லாம் அவனுடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டிருக்கிறான். ஒரு ஆளை பார்க்கும் பொழுது அவங்கள என்ன பண்ணோம், பார்த்த உடனே என்ன பண்ண முடியாது, நம்ம அவங்கள புரிஞ்சு கொள்ள முடியாது. ஆனால் அவங்களோட பழகும் பொழுது அவங்களை நாம் புரிந்து கொள்கிறோம். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட அவர்கள் எப்படி போக போக தான் தெரியும். அவங்க பாருங்கள், போக இதெல்லாம் நீங்கள் ஃபில்அப் பண்ணிங்க, போக போக தான் தெரியும் யாருன்னு அப்படின்னு. அது சரி, போக போக தான் தெரியும். அதுபோல் என்ன பண்ண முடியும், முதல்ல ஒரு 4 நிமிஷம் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் இவன் மனசில் என்னென்னலாம் கடவுளை பற்றி நினைக்கிறானோ
அவட்ட எல்லாம் கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏய், நீ நினைக்கிற மாதிரி நான் இல்லைப்பா, நான் எப்படிப்பட்டவர்னா நான் இறக்கம் உள்ளது கடவுளுப்பா, நான் எப்படிப்பட்ட நான் ஒரு கிருபை உள்ள கடவுள்ப்பா, நான் எப்படிப்பட்ட நீடிய சாந்தம் உள்ள கடவுள்ப்பா, நான் எப்படிப்பட்ட மகா தெய்வம் உள்ள கடவுள்ப்பா, நான் எப்படிப்பட்ட சத்தியம் உள்ள சொன்னதை நான் நான் மாற்ற மாட்டேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவனை நான் உனக்கு இருக்கிறேன்னு சொல்லி கர்த்தர் அவரை குறித்து தன்னை வெளிப்படுத்துகின்றார். அல்லேலூயா. ஆக ஆண்டவரை நாம் பரிசுத்த ஆவியானவர் நம்ம எப்பொழுதுமே என்ன பண்ண வேண்டும், இத்தனை கேரக்டர்ஸை தேவன் நமக்கு கற்றுத்தருகிறத பார்க்க முடிகிறது. ஆவியானுடைய வல்லமை, பரிசுத்த அபிஷேகத்தை தேவன் அப்போது அவர் போகும்பொழுது இவ்வளோ காரியங்களை புரியும். அப்படி கடந்து போகும்பொழுது ஆண்டவர் என்னை பற்றி எல்லாவற்றையும் சொல்கிறார். போகிறார் பாருங்கள், போகிறார் பாருங்கள். அவர் எப்படிப்பட்ட தெரியுங்களா? அவர் பாருங்கள், ரொம்ப நல்லவருங்க, ரொம்ப நல்லவருங்க, நிறைய பேருக்கு உதவி செய்வாருங்க, எல்லாருக்கும் போனஸ் கொடுப்பாருங்க, நல்லவருங்க, அப்படி சொல்கிறான் பாரு. அப்போது அவருடைய கடந்து போகும்பொழுது அவரை குறித்து ஆண்டவர் குறித்த கேரக்டர் வெளிப்படுத்தப்படுகிறது. நீங்களும் நானும் கடந்து போகும்பொழுது நம்முடைய கேரக்டர் வெளிப்படுத்தப்படும். அதான் அந்த க்ளோரியஸ், அதான் அந்த மகிமை. அந்த மகிமை போகும்பொழுது மகிமையில் என்ன வருது, இத்தனை கேரக்டர்களை தேவன் வெளிப்படுத்துகிறத பார்க்க முடிகிறது. சரி, இங்கே பார்க்கும்பொழுது தேவன் என்ன பண்ணுறார், பரிசுத்த ஆவியானவர் ஆண்டுடைய அப்போ அவன் சொல்கிறான் பாருங்கள். எக்ஸோடஸ் 33:20 என்ன சொல்கிறான் பார்த்தீங்கன்னா, 17 பாருங்கள். அவன் சொல்கிறான், ஆண்டவரே நீர் எனக்கு இந்த ஜனங்களை கூட்டு போக முடியாது. சரி வாசிமா. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன இந்த வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றார். அப்பொழுது அவன், உம்முடைய மகிமையை எனக்கு காமிச்சிடலாம் ஆண்டவரே, உன்னுடைய மகிமையை எனக்கு காமிச்சிடலாம். அப்படி உன்னுடைய கேரக்டர் காமிங்க, உன்னுடைய சுவாபத்தை காமிங்க, உம்முடைய நீங்கள் எப்படி இருப்பீங்க காமிங்க அப்படின்னு சொல்லும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு சொல்றாரு பாருங்க 19ஆம் வசனத்துல. அதற்கு அவர் என்னுடைய தயை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, என் தகையை எல்லாம் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி, நான் என்னென்னலாம் தயவு வச்சுக்கணும், நீ போறதுக்கு முன்னாடி கவலைப்படாத மோசே, நான் உனக்கு முன்பாக செல்வேன், என் சுமூகம் உனக்கு முன்பாக செல்லுறா, என் தயை உனக்கு முன்பாக சொல்லும். வேலைக்கு போகும்பொழுது, வியாபாரத்தில் இருக்கும்பொழுது என்னென்ன காரியம் செய்யணும் நீங்கள் விசுவாசிக்கணும், நான் ஆண்டவருடைய பிள்ளையா இருக்கிறேன், அவருடைய தயவு எனக்கு முன்பாக செல்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் எனக்கு முன்பாக செல்கிறது. கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக கூறுவேன். கர்த்தருடைய நாமத்தை உனக்கு முன்பாக, என்ன கர்த்தருடைய நாமம்? I am who I am, I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன், போற இடங்கள்லாம் நான் உன்னோடு கூட இருப்பேன் அப்படின்னு அர்த்தம். வாசிங்க பாருங்க. எவன் மேல் கிருபையாய் இருக்க, எவன் மேல் கிருபையாய் இருக்க சித்தமாய் இருக்கிறவன. மிக முக்கியமான பாயிண்ட். எல்லாருக்கும் கிருபை கிடைக்காது, எல்லாருக்கும் இரக்கம் கிடைக்காது, எல்லாருக்கும் தயவு கிடைக்காது, எல்லாருக்கும் நீடிய பொறுமை இல்லை. எவன் மேல் சித்தமாக இருக்கிறாரோ அப்படியே சொல்லு. கரங்கள் ஆண்டவரே, என் மேல சித்தமாயிரும் ஆண்டவரே, என் மேல கிருபையாயிரும் ஆண்டவரே, என் மேல இரக்கமாயிரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அப்போ எவன் மேல் நான் எவன் மேல் கிருபையா இருக்க, எவன் மேல் கிருபையா இருக்க சித்தமா இருக்கிறானோ அவன் மேல். எல்லாருக்கும் கிரேஸ் கிடையாது. யார் மேல நீ ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா, ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளையா இருந்தா, ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றி மேல கிருபையா இருப்பார். நீ கவலைப்பட வேண்டாம். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் கர்த்தர் அதை முடிவு உண்டு பண்ணுவார். ஹல்லேலூயா. எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, எவன் மேல இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருக்க விரும்புவனோ. அப்போ முன்னாடி போகும்போது என்ன சொல்றாரு, நான் இரக்கம் உள்ளவர், நான் கிருபை உள்ளவர், நான் நீடிய பொறுமை, அதெல்லாத்தையும் ஆண்டவர் சொல்றாரு. அதெல்லாம் நான் உனக்கு போகும்போது இதெல்லாம் இருப்பேனோ, அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன் என்று சொல்லி நீ என் முகத்தை காண மாட்டாய், என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. ஏன் இந்த வார்த்தையை சொல்றாரு? அவர் சொல்றாரு, நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது, முடியாது. You cannot see my face, nor man shall see me and live. ஒருத்தனோ அவன் என் முகத்தை பார்க்க முடியும். இங்கே உயிரோடு இருக்கும்போது இங்கிலீஷில் போட்டும்போது no man shall see me and live. உயிரோடு இருக்க முடியாது. ஏன் அப்படின்னா அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. உயிரோடு இருக்க முடியாதுன்னா இன்னும் அந்த அளவுக்கு நீ பரிசுத்தமாய் மாறவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பாஸ் இருக்காருன்னா திடீர்னு ஒரு ஆள் போய் பாத்திர முடியாது.
அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? அவனுக்கு தகுதி உள்ளவனாக இருக்க வேண்டும். எல்லாருக்கும் தகுதி இருக்குதுங்க. கேபினுக்குள்ளே போனவன் தகுதி உள்ளவன் தான் போக முடியும். சிஎம் ஆஃபீஸுக்கு திடீர்னு போக முடியாது. அப்பாயின்மெண்ட் வாங்கணும். அந்த தகுதி இருக்கணும். அவன் அந்த கெப்பாசிட்டிக்கு தான் அவர் போய் பார்க்க முடியும். அப்போ இன்னும் அந்த கெப்பாசிட்டிக்கு நீ வரல, நீ வந்துட்டீன்னா என்னை பார்க்கலாம். நீ வராதனால அப்படி பார்த்தா என்னுடைய ப்ரெசன்ஸ் இருக்குது, அந்த மகிமை உன்னை அழிச்சு போட்டுரும். நான் அழிக்க தேவையில்லை, என்னுடைய பிரசனத்தை உன்னால் தாங்க முடியும். அங்கே தேவனுடைய மகிமை இறங்கும் போது ஆசரிப்பு கூடாரத்தில் ஊழியம் செய்ய முடியவில்லை. ஏன் ஊழியம் செய்ய முடியவில்லை? ஏன் ஊழியம் செய்யலை என்றால் அந்த மேகம், அந்த மகிமையினுடைய மேகம் உடைய பவர் கண்ணு தெரியல, ஒன்றுமே தெரியல, கன்ஃபியூஸ் ஆகிட்டானுங்க. இந்த மகிமை இறங்கிக்கிட்டே இருக்குது. ஷெக்கனாய் க்ளோரின்னு சொல்லுவாங்க. நிரந்தரமாய் தங்கி இருக்கிற மகிமை இறங்கும் பொழுது அவங்களால செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய எங்கே எதிர்க்குன்னே தெரியல, எங்கே எதிர்க்குன்னே தெரியல. அந்த அளவுக்கு அந்த மகிமை இறங்கி விடுகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் அந்த அளவுக்கு வரவில்லை. ஒரு நாள் வரும், உன்னை நான் முகமுகமாய் சந்திப்பேன். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தர் இயேசுவை அவன் முகமுகமாய் சம்பாஷிக்கின்றான். அந்த மகிமையை அவனுக்கு கொடுத்து விடுகிறார். ஹல்லேலூயா. ஆதாம் 2ஆம் அதிகாரம் ஜெனிசிஸ் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே 2:15 நினைக்கிறேன், ஆண்டவர் அவனை அழைத்து கொண்டு வருவார். ரொம்ப அருமையான வசனம் அது. 2:15 இல்லை, 2:15 கலேஷியனில் ஜெனிசிஸ் 2 சீக்கிரம் முடிக்கலாம். 2:15 பாருங்க. 2:15 தெரியல ஞாபகம். ஏதேன் தோட்டத்தில் கர்த்தர் மனுஷன் ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து, அப்படின்னு அர்த்தம். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த மகிமை, தனக்கு இருந்த மகிமையை ஆண்டவர் ஆதாமுக்கு கொடுத்து வச்சிருந்தார். அவனை அழைத்து கொண்டு வந்து கையை பிடிச்சி எடுத்துட்டு வர்றார். அழைத்து கொண்டு வந்தது எவ்வளோ பெரிய பயங்கரமான காரியம். இப்போ அந்த மகிமை போச்சு. அந்த மகிமை போனதுனால என்னை பார்க்க முடியாது. இந்த மகிமை போனதுனால பார்த்தா செத்து போயிடுவேன். நீ புசிக்கும் நாளிலே சாவை. ஏனென்றால் ஆதாம் கீழ்ப்படியவில்லை, மரித்து போனான். ஆவிக்குரிய விதங்களை மரித்து போனான். லிட்டரெல்லாம் மரித்து போனான். 1000 வருஷத்துக்குள்ளே மரித்து போயிட்டான். ரைட். அப்போது அந்த மகிமை, அதுதான் அதனுடைய அர்த்தம், அவனுடைய கம்யூனிட்டியில். அப்போ நீ பார்த்தா மரித்து போயிடுவாப்பா. ஏன்னா மகிமை, அவன் பாவம் செஞ்சுட்டு இருக்கிறப்பா, பாவ சந்தியில் நீ வந்திருக்கிறப்பா. ஒரு நாள் வருது, கர்த்தர் இயேசு எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரு, அவன் மன்னித்து விடுகிறார். அவனை சம்பாஷணை செய்கிறார் முகமுகமாய். அவனை அது கூட கர்த்தர் தேவனுடைய திட்டங்கள் எப்படி இருக்குன்னு தெரியாது. நம்முடைய ஆண்டவரை பார்க்க இப்போ நம்ம பார்க்குற இயேசுங்க அப்படி கூட தெரியாது நமக்கு. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார், உங்களுக்கு எனக்கு அந்த மகிமையை கர்த்தர் அவரை என்ன பண்ணாராம், சங்கீதக்காரன் எழுதுறான், அவர் தேவ தூதரிலே அவனை சிறியவனாய் மாற்றி அவனுடைய தன்னுடைய மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினார். கர்த்தர் உங்களை என்னையும் தன்னை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டுகிறார். எப்போ அவருக்கு தகுதி உள்ளவனாய் மாறும்பொழுது. இன்றைக்கு 2 காரியத்தை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுத்தார். ஒன்று என்னென்னா, முதல்ல தேவனுடைய பிரசன்னத்தை மோசே உணர்ந்தது போல தேவ பிரசன்னத்தை நாம் உணர வேண்டும். 2வது தேவனுடைய இரக்கத்தை, அவர் எப்படிப்பட்டவர் கேரக்டர் என்பதை மோசே கற்றுக்கொண்டது போல உணர்ந்தது போல கர்த்தர் நமக்கு அவர் இரக்கமுள்ளவர் என்பதை காண்பிக்கின்றார்.